படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கோ இல்லை நேற்றோ இந்த முடிவை எடுத்து மீண்டும் நாங்கள் எல்லாம் தாய் கழகத்திலே இணையப் போகிறோம் என்பதை நாங்கள் ஒரு குறுகிய காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இது கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாக நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டோம். என்னன்னு சொன்னா, நிர்வாக சீர்கேடு, திறமையற்ற நிர்வாகத்தின் கீழ் நாம் பயணிப்பதை விட ஒரு திறமை வாய்ந்த மக்கள் அதிகாரம் பெற்ற மற்றும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு பேரமைப்போடு நாம் கலந்து பயணிப்பதுதான் நம்முடைய சந்ததியினரையும் நாம் ஒரு நேர்கோட்டு பாதையிலே அவர்களை சுதந்திரமாக அழைத்துச் செல்வதற்கான ஒரு வழி எது என்று நாம் தேடி கண்டுபிடிக்கும் போது, நாம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி நாம் ஒருங்கிணைந்து நாம் அரவணைத்து அவர்களோடு நாம் பயணிப்பதுதான் எதிர்காலத்தில் சால சிறந்ததாக இருக்கும் என்று இன்றைக்கு 1.5 ஆண்டு கால முயற்சிக்கு பிறகு இன்றைக்கு இடைக்கழி நாடு கிட்டத்தட்ட ஒயிட் வாஷ் செய்த நிலையில இன்றைக்கு நாம் வந்து இந்த மகிழ்ச்சியான தருணம் ஒரு வரலாற்று ஒரு நிகழ்வோடு இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மை நிறுத்தியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருச்சமூகத்தில் சஹாபா பெருமக்களுடன் உரையாடிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்மணி அவர்கள் வந்து யா ரசூலுல்லாஹ், என்னுடைய குழந்தை நீண்ட நேரமாகியும் கிடைக்கவில்லை, எங்கதான் போயிடுச்சு தெரியல, அந்த குழந்தைக்காக நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுறாங்க. அப்ப கூட இருந்த நபித்தோழர்கள்லாம், அதோ தூரத்தில் ஒரு குழந்தை வருகிறது, அது உங்களுடைய குழந்தையா பாருங்கன்றாங்க. ஆமா ரசூலுல்லாஹ், என்னுடைய குழந்தை தான் அது. நான் போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, உடனடியா ஓடி போய் அந்த குழந்தையை எடுத்து வாரி தன் மார்போடு அணைத்து முத்தமழை பொழிகிறார்கள். அப்போ அந்த குழந்தைக்கு தன்னுடைய தாயுடன் சேர்ந்த அந்த உணர்வு, அந்த ஒரு கம்ஃபர்ட்டை உருவாக்கிடுச்சு. அதே போலதான் நாங்கள் திசை மாறிய பறவைகளாக இருந்தோம் ஒரு சிறிய மனக்கசப்பின் காரணமாக. ஆனால் இன்று தாயின் மடியில் வந்து சேர்ந்த ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இன்று அமைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சி, இந்த களப்பணி இந்த செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தில் இடைக்கழி நாடு பேரூராட்சி முன்மாதிரி களப்பணிகள் உறுதியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.